Sweet greetings. This is Johnson. Welcome to Joanne English. இந்த கிளாஸில் நாம் பார்க்க போகிறது நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை தான். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை அப்படின்னு. நமக்கு வார்த்தை தெரிஞ்சிருந்தாலும் அதை யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் தெரியாமல் இருக்குது. அதை நல்லா தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நாம் பேசக்கூடிய வாக்கியங்கள் இன்னும் தெளிவான முறையில் இருக்கும். அதைத்தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி வாங்க. இனஃப். முதல்ல இந்த இனஃப் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங்கை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக the quantity of something is sufficient, the quantity of something is as much as necessary. இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு அளவையாவது அதிகமாகும் பொழுது இல்லை இது அதிகமாகுது அதை நிறுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் போதும். போதுங்க அண்ணா, போதும் 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 போதும். இந்த மாதிரி இந்த வார்த்தையை நம்ம அதிகமான இடங்களில் பயன்படுத்தவும், இதை பயன்படுத்தக்கூடிய இடங்கள் தெரியாதனால நிறைய பேர் இன்னும் பயன்படுத்தாமே இருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க. 1 plate biryani is needed to eat for me, but I have 3 plate biryani, so I have enough biryani. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 1 பிளேட் பிரியாணி இருந்தாலே போதும் சாப்பிடுவதற்காக. ஆனால் எங்கிட்ட இருக்கிறதோ 3 பிளேட் பிரியாணி. இப்போது நமக்கு அதிகப்படியாக 2 பிரியாணி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இதுவே போதுமான அளவு அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸில் பொருள் தருது. She has enough apples to make apple juice. இதனுடைய பொருள் பார்த்திங்க அப்படின்னா, ஆப்பிள் பழச்சாறை தயாரிக்க அவளுக்கு போதுமான ஆப்பிள்கள் உள்ளன. இதுதான் இதுக்கு பொருள். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இனஃப்க்கு பிறகு ஆப்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கவுண்டபிள் நவுன்ஸை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே கவுண்டபிள் நவுனும் பயன்படுத்தலாம், அன்கவுண்டபிள் நவுனும் பயன்படுத்தலாம். ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹாவ் ஆல்ரெடி ரப்ட் enough ஆயில் ஆன் மை ஹெட். நான் ஏற்கனவே என் தலையில் போதுமான அளவு எண்ணெய் தேய்த்தேன். இங்கே ஆயில் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாலேயும் நாம் இனஃப் யூஸ் பண்ணலாம். ஆக மொத்தம் இதை டிட்டர்மினராக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை அட்வர்பாகவும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் பொழுது யூ ஹாவ் ஒர்க்ட் ஹார்ட் இனஃப், அதாவது நீங்கள் போதுமான அளவு உழைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு பொருள் தருது. இங்கே ஹார்ட் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணக்கூடிய ஒரு அட்வர்பா இனஃப் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் இனஃபை அட்வர்பாக பயன்படுத்தும் பொழுது ஒரு அட்ஜெக்டிவ்க்கு பிறகும் பயன்படுத்தலாம், ஒரு அட்வர்புக்கு பிறகும் ஒரு அட்வர்பாக இந்த இனஃபை பயன்படுத்தலாம். அதையும் பாருங்கள். ஐ couldn't write quickly enough. இதுக்கு பொருள் என்னால் விரைவாக எழுத முடியவில்லை அப்படின்னு பொருள் தருது. இங்கே இனஃப் அப்படிங்கிறது ஒரு குயிக்லி அப்படிங்கிற ஒரு அட்வர்பை குவாலிஃபை பண்ணக்கூடிய இன்னொரு அட்வர்பாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோடு இதை ஒரு வேர்புக்கு பிறகும் இதை பயன்படுத்தலாம். அதையும் பாருங்கள். ஐ மேக் ஷுர் ஐ ட்ரிங்க் enough டியூரிங் த டே. நான் பகலில் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்கிறேன். என்னடா வாட்டரே கொடுக்கல ஆனால் தண்ணீருங்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக போதுமான அளவு அப்படின்னாவே அது தண்ணீர் தான். இங்கே ட்ரிங்க் அப்படிங்கிற வேர்புக்கு பிறகு இந்த இனஃபை ஒரு அட்வர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இனஃபை ஒரு நவுனுக்கு முன்னாடியும் பயன்படுத்திட்டோம், வேர்புக்கு முன்னாடியும் பயன்படுத்தியாச்சு. ஏன் அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்புக்கு முன்னாடியும் ஒரு அட்வர்பாக பயன்படுத்தியிருக்கோம். இப்போது நம்ம ஒரு ப்ரொனவுனாவும் பயன்படுத்த போகிறோம். அது எந்த மாதிரினா, இனஃப் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் வித்தவுட் அ நவுன். அதாவது ஒரு நவுன் இல்லாமல் ப்ரொனவுனாகவே இனஃபை பயன்படுத்த போகிறோம். ஐ வில் கெட் சம் மோர் சேர்ஸ், தேர் ஆர்ன்ட் இனஃப். நான் சில நாற்காலிகள் கொண்டு வருகிறேன், போதுமானதாக இல்லாததால். இதுதான் இந்த சென்டென்ஸுக்கு பொருள். முதல்ல வந்துருக்கூடிய சென்டென்ஸில் பாருங்கள். ஐ வில் கெட் சம் மோர் சேர்ஸ். இங்கே சேர்ஸ் எல்லாம் கொண்டு வர்றேன் அப்படின்னு முதல் சென்டென்ஸில் வந்திருக்கு. ரெண்டாவது சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே சேர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. இருந்தாலும் சேர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இரண்டாவதாக வந்திருக்கக்கூடிய சென்டென்ஸில் there aren't enough, எது போதுமானதாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது சேர்ஸ் தான். அதனால் இங்கே enough அப்படிங்கிற வார்த்தை சேர்ஸை மென்ஷன் பண்ணுறதுனால நவுனுக்கு பதிலாக வந்த வார்த்தை தான் இந்த enough. அதனால் we can say enough works as a pronoun. சரி, நான் 2 எக்ஸாம்பிள் தரேன் மீனிங்கோட. அதில் வந்துருக்கூடிய enough அப்படிங்கிற வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.
ஐம் லேட், ஐ டோன்ட் ஹவ் இனஃப் டைம். அப்படின்னா தமிழில் நான் வருவதற்கு நேரமாகிவிட்டது, எனக்கு போதுமான நேரம் இல்லை அப்படின்னு தான் இதுக்கு பொருள். இதில் வந்திருக்கக்கூடிய இனஃப் என்ன வார்த்தை அப்படின்னு நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். இன்னொரு சென்டென்ஸ் எடுத்ததா, ஓ நோ, ஐ டோன்ட் ஹவ் இனஃப் மணி டு பே. ஓ, என்னிடம் செலுத்த போதுமான பணம் இல்லை அப்படின்னு தான் இதுக்கு பொருள். இதில் வந்திருக்கக்கூடிய இனஃபும் என்ன வார்த்தை அப்படின்னு ஜஸ்ட் ஆன்சர் இன் த கமெண்ட் பாக்ஸ். இந்த மாதிரி அதிகமாக பயன்படக்கூடிய வார்த்தையை எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுனா கண்டிப்பாக யூ கேன் கெட் சக்ஸஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம்.